கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியமும் அதுதான். நம்மளுடைய எல்லா பாரங்களையும் கர்த்தர் மேலே வைக்க போகிறோம். அவர் நிச்சயமாக அவர் ஆதரிப்பார்னு நம்ப போகிறோம். இது எல்லாத்தையும் விட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தை, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் நீதி இருக்கணும். நம்மள்கிட்ட பாவங்கள், குறைகள், குற்றங்கள் இருந்தால் ஆண்டவர் நமக்கு நீதி செய்வார்னு எதிர்பார்க்கறது நிச்சயமாக நியாயமே கிடையாது. நம்ம நீதியுள்ளவர்களாக இருந்து நியாயங்களை நம்ம செய்தோமானால், கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடந்தோமானால், அப்போ நம்மளுடைய பாரங்களை நம்ம கர்த்தர் மேலே வைத்தா அவர் நிச்சயமாக நம்மளை ஆதரிப்பார், நம்மளை ஒரு நாளும் தள்ளாட விட்டார். ஆக நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக நீதியாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அநேகருக்கு பாரம் எதில் இருக்குன்னா, கடன் பிரச்சனையில் இருக்கும், ரெண்டாவது பாவத்தில் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அநேகர் மறிக்கிறதுக்கு காரணமே கடன் தொல்லை தான். அதுவும் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வருமானம் இல்லாதனால அநேகர் கடன் பாரத்தினால தற்கொலை செய்திருக்கிறாங்க. நம்ம அநேக நியூஸில் கேட்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். அநேகரோட பிரச்சனையே இந்த கடன் பாரம் தான். அதனால தான் அநேகர் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த கடன் பாரத்தில் அவங்க மூழ்கி போய் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன், கடன்காரங்க பணம் கேட்குறாங்களே நான் எப்படி அடைக்க போகிறேன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் எப்படி கடன் அடைக்க முடியும்னு சொல்லி அவங்க அந்த தவறான முடிவெடுத்து மறித்து போகிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், அவங்களோட குடும்பத்தோட நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்கும். எத்தனையோ பேருக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு மறித்து போயிட்டாங்க. அவங்களோட நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும், எவ்வளோ வேதனைக்குரியதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் மேலே நம்ம பாரத்தை வைத்தோம்னா நிச்சயமாக அவர் நம்மளை ஆதரிப்பார், நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார். இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் யாராக இருப்பீனும் நிச்சயமாக கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைப்பீங்களா, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆதரிப்பார், உங்களை கைவிட மாட்டார். உங்கள் கடன் பாரத்தையெல்லாம் நிச்சயமாக அவர் தூக்கி எறிந்து போட்டு அந்த கடன் அடைக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார், வருமானத்தை கட்டளையிடுவார், நல்ல வேலையை கொடுப்பார், உங்களோட பிஸ்னஸில் நல்ல ஒரு செழிப்பை காண செய்வார். பிஸ்னஸ் பண்ண வழி இல்லையா, அதற்கான பணத்தையும் கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம நீதியுள்ளவங்களாக இருக்கணும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் பாவத்தில் ரொம்ப பாரத்தோடு இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு பாவம் செய்துட்டோமே, இதிலேருந்து நம்மளால் விடுபடவே முடியலையேன்னு ஒரு சிலருக்கு வேதனை இருக்கும். இன்னொரு சிலர் மீண்டு அந்த பாவத்தை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க. ஆனாலும் நான் ஒரு பாவி, நான் எப்படி நல்ல வாழ்க்கையை இனிமேல் வாழ முடியும், இனிமேல் என்னை யார் ஏற்றுப்பா, யார் என்னை நேசிப்பா, எங்கே போனாலும் நீ இந்த பாவம் செய்தவன் தானே என்னை குற்றப்படுத்துகிறாங்களே, என்னை அப்படி குற்றப்படுத்தி ஒதுக்குறாங்களேன்னு ஒரு சிலருக்குள்ளே இந்த காரியம் இருக்கும். நம்ம வேதத்தில் 2 பேர் குறிப்பிடப்படுகிறது. பரிசேயரும் ஆயக்காரரும் 2 பேரும் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. அப்போ பரிசேயன் பார்த்திங்கன்னா எப்படி ஜெபிக்கிறாருன்னா, தேவாலயத்தில் நின்று, ஆண்டவரே நான் நல்ல உபவாசம் பண்ணுறேன், நல்ல காணிக்கை கொடுக்குறேன், நல்ல தசம பாகம் செலுத்துகிறேன், நான் பாவிங்க மாரியும் விபச்சாரக்காரன் மாரியும் எந்த பாவமும் செய்யாமல் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன், நீங்கள் அதனால் என்னை ஆசீர்வதிங்கன்ற மாதிரி அந்த பரிசேயன் போய் ஜெபம் பண்ணுகிறார். அதே தேவாலயத்தில் இன்னொரு மனுஷன் போகிறார். அவர் ஆயக்காரன், அதாவது வரி வசூலிக்கிறவர். இவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே உங்களை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லையேன்னு சொல்லி அவர் அந்த தேவாலயத்தை தலையை நோக்கி தேவாலயத்தில் நின்று அவர் தலையை உயர்த்தி கூட அவரால் ஜெபிக்க முடியல. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி, பாவியாகி என் மீது கிருபையாருன்னு மார்பில் அடித்து கொள்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அந்த ஆயக்காரனிடத்துல எவ்வளவு தாழ்மை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதை எடுத்துக்காட்டாக ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அந்த பரிசேயனை விட அந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக வீட்டுக்கு திரும்பினான் என்று. ஆம், பரிசேயன் நல்ல தசமபாகம் கொடுக்கிறார், எல்லா கட்டளைகளையும் பின்பற்றுகிறார். ஆனால் அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பெருமை மிகுந்ததாக இருக்கிறது. நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன் என்ற பெருமை. ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன பாவம் செய்திருந்தாலும் அவனுடைய ஜெபம் அவனை நீதிமானாக மாற்றுகிறது. ஆண்டவரே பாவியாக என் மீது கிருபையாக இரும் என்ற அவனுடைய வார்த்தை ஆண்டவருடைய உள்ளத்தை உடைத்து போட்டுருச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்களும் அப்படி ஜெபிப்பீங்களா? நிச்சயமாக உங்களோட பாவங்களை அறிக்கையிட்டு, இயேசுவே என் மீது கிருபையாயிரும், என் மீது இரக்கமாயிரும், என்னை நேசியும் என்று கேட்பீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களை மார்போடு அணைத்து கொள்வார்.
உங்களோட ஜெபம் நீதியாக கர்த்தருடைய பாதையில் எண்ணப்படும். அப்போ நீங்கள் நீதிமானாக மாறின பிறகு நிச்சயம் ஒருபோதும் உங்களை தள்ளாட விடவே மாட்டார். உங்கள் பாரத்தை எல்லாம் நீங்கள் அவர் மேலே வைத்திடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, பிள்ளைகளோட எல்லா பாரங்களையும் உங்கள் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இவர்களை நீதிமானாக நீர் வாழ வைத்து அழகு பார்ப்பீராக. பிள்ளைகளோட எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சீக்கிரத்தில் அவரிடத்துல சேர்த்துருங்க ஆண்டவரே. அவங்களோட பாரத்தை எல்லாம் நீக்கி போடும். நீர் அவர்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.